ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டுக்கு முதல்ல வந்த அம்மா. இவங்க பேர் லட்சுமி. இது 3 கெடியேரி போட்டுக்குது. ஒன்று போட்டதில் இப்போ போட்ட கெடியேரி மாறி வளர்த்து இறந்துருச்சுங்க. ஆனால் பால் கண்ணுக்குட்டி வச்சு தான் இப்போ பால் கறந்துட்டுருக்குறோம். பார்த்தோம் காப்பாற்றலான்னு பார்த்தோம், ஆனால் அது காப்பாற்ற முடியல, இறந்துருச்சு. எவ்வளோ நில்லண்டி ஏறிக்கு. இவங்க பேர் பார்வதி. ஆனால் நம்ம வீட்டில் கூப்பிட்றது முட்டைக்கண்ணின்னு தான் இவங்களை கூப்பிடுவோம். இவங்களை 2வது வாங்கினோம் இவங்கள. அதே மாதிரி இவங்க கண்ணுக்குட்டியும் விசில் போச்சு. நாங்கள் கல்யாணத்துக்கு போகல, யாரும் வவுத்தில் அடிச்சிட்டாங்க, கண்ணுக்குட்டி விசிறிச்சு. இதுவும் இப்போ வேறு மாட்டோட கண்ணுக்குட்டி வச்சு தான் பால் கறந்துட்டுருக்கோம். நாங்கள் இது கண்ணுக்குட்டி விடும், அதை ரொம்ப முட்டாது, ஒன்றும் பண்ணாது. கண்ணுக்குட்டி விடும், அதுவும் பார்த்துக்கலாம். அந்த கண்ணுக்குட்டியை வேறு மாட்டோட கண்ணுக்குட்டி இதாங்க 2வது வாங்க. இவங்க தாங்க 3வது இவங்க வந்தாங்க நம்ம வீட்டுக்கு. இவங்க பேர் மேரி. இவங்க பேர் மினிமம் மாடுனால சொல்கிறதுல எல்லாத்துக்குமே பேர் வச்சுருப்போம். பேர் விட்டு தாங்க சொல்கிறது, மாடுனால யாரையும் சொல்கிறது கிடையாது. இவங்களோட கண்ணுக்குட்டி தான் பார்வதிக்கு அவங்களுக்கு பால் கறக்க வைக்கிறது. 2க்குமே பால் கறந்துக்கும். 2 இதுவும் சேர்த்துக்கு பால் கறக்கும், அதுலேயும் பால் கறக்கும். இவங்க கண்ணுக்குட்டி பேர் தான் ஏழுமலை, சின்ன பையன் அவன் பேர். இது பேர் தான் முனியம்மா, லட்சுமியோட 2வது பாப்பா. இப்போ இவங்கள வச்சு தான் பால் கறக்கிறது. இவங்க பேர் முனியம்மா. இவங்களுக்கும் மாறி தான் வாத்துது, அதனால தான் ஆள் கொஞ்சம் டல்லாக இருக்கிறாங்க. இவங்களை காப்பாற்ற முடிஞ்சிச்சு, அவங்கள காப்பாற்ற முடியல. இவன் தான் ஏழுமலை. இவனை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவன் தான் ஏழுமலை, மேரியோட கண்ணுக்குட்டி. இதுதான் இவன் பேர் ஏழுமலை. வளராமே இருக்கிறான், அப்படியே கிடக்குறான். இவ பேர் இவளுக்கு எதுவும் பேர் இல்லை, மொட்டைச்சின்னு தாங்க இவளை கூப்பிடுவோம். வந்ததுலேருந்தே இவளை மொட்டைச்சின்னு சொல்கிறதால பேர் அவளுக்கும் எதுவும் இது பண்ணல. எல்லோரும் மொட்டைச்சின்னு தான் இவளை சொல்லுவோம். கண்ணு போடுற மாதிரி இருக்குது. இப்போ 10 மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்ணு போடப்போ இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணு போட்டுரும். என்ன பண்ணுவோம், தேய்ச்சி கொடுக்க சொல்லுவான். அந்த 50 சென்ட் இது நம்ம தீவன புல்லு தாங்க. இது மாட்டுக்கு அப்புறம் தீனி எதுவும் இல்லை, அதனால் இப்போ தீவன புல் நம்ம எடுத்து போட்டுக்க 50 சென்ட்டுக்கு போட்டுருக்குங்க. இது கட் பண்ணல. இது பேர் வெள்ளச்சி. இது பேர் மாடு பெருங்காடு மாடாக இருக்குது. ஆனால் செனை போட்டு ஊசி போட்டு நிற்கலைங்க. இப்போ தான் செனையாக இருக்குது. 6 பல்லுன்னு சொல்கிறேன், 6 பல்லு இருக்குது, ஆனால் இப்போ தான் செனையாயிருக்கு. இது பேர் கருப்பாய். இதுவும் அதுவும் இதுவும் ஒரு கண்ணு போட்ட மாடு. இது 2ம் இதுவும் கொஞ்சம் ஆள் அடக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் முட்டை வரா. இதை நம்ம மாங்காய் மரம் எடுக்கும். இதுதாங்க எங்கள் மாங்காய் மரம் கிணறு எல்லாம் பூ வச்சுக்குது. அந்தாண்ட 10ஆவதுன்னு இந்தாண்டி தீவனக்குள் போட்டிருக்கோம். இது சிவப்பு ரகம். இது நல்லா பால் கறக்குதுங்க இந்த தீவனக்குள் போட்டால். இது பேர் கொம்பிங்க. இது பேர் ஆரம்பத்தில் ஓட்டிகிட்டு வந்தப்போ எல்லாத்துக்குமே முட்டிகிட்டு இருக்கோம். நடுப்பையன் பேர் கொம்பின்னு கொம்பன்னு வச்சான், அவனுக்கு தெரியல. அதனால் நாங்கள் கொம்பின்னு பேருமா வச்சுட்டோம். இதுக்கு இதுவும் சனியாக இருக்குங்க மாடு. பேர் சத்தி பாப்பா, லட்சுமியோட கண்ணுக்குட்டி. இது ரொம்ப பயப்படுறாங்க, ரொம்ப மூக்கு குத்து ரொம்ப பயமாக இருக்குங்க. இது நம்ம வீட்டுக்கு முதல்ல போட்ட கண்ணுக்குட்டி, அதனால் எல்லாத்துக்குமே பாசம். அதனால் பாப்பா, சத்தி பாப்பா. இது பேர் சத்தி பாப்பான்னு தான் எல்லாம் கூப்பிடுவாங்க பசங்க எல்லாமே. எங்கள் வீட்டுக்காரங்க பில்லு வெட்டுறாங்க, டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. ஒயரிங் வேலையும் செய்வாங்க, பைப் வேலையும் தண்ணி பைப் வேலையும் செய்வாங்க. நாங்கள் வீட்டில் இருக்கிற கும்பலாக எல்லாருமே சேர்ந்து மாடு எல்லாத்தையும் பார்த்துக்குவோம். வேலைக்கு போயிட்டாங்கன்னா பசங்க பார்த்துக்கோ, நானும் பார்த்துக்குவோங்க.